கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே கண்மணிக்கு இடியாப்பா ஆர்டர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தேன்மொழி செஞ்சு கொடுக்குற பிரியாணி ஆர்டரும் நிறையவே கிடைக்குது. அதனால கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி என்னதான் நீ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலும் இங்கே அன்பு கம்பெனியில் நிறைய பிரச்சனை வருதுன்னு நீயும் என்னதான் இவ்வளோ சந்தோஷமாக பேசினாலும் அன்பு கம்பெனியை பற்றி யோசிக்க தானே செய்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே கண்மணியோட அம்மா கேட்குறாங்க, கண்மணி என்னாச்சு, தேன்மொழி என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம வேலையை பற்றி தானே யோசிக்கணும். இப்போ எதுக்குமா அன்பு கம்பெனியை பற்றியும் அவங்க வேலையை பற்றியும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அம்மா எனக்கே சரியாக என்ன பிரச்சனைன்னு தெரியாதுமா, ஆனால் அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்வாருன்னு தெரியும். இங்கே அன்பு கம்பெனியில் இப்படி நிறைய பிரச்சனை வந்ததால் இப்போ கம்பெனியை நடத்த முடியாத ஒரு நிலைமையில தான் அன்பு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் தேன்மொழி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, கண்மணி வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனை செய்கிற வெண்ணிலா தான் இப்போ அன்பு கம்பெனிலையும் பிரச்சனை செஞ்சுருப்பாங்க, திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கண்மணிக்கிட்ட இதை பற்றி சொன்னால் கண்மணி கண்டுக்கவே மாட்டிக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, இப்போ நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காத அன்புவை பற்றி நான் எதுக்கு நினைக்கணும். வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் அன்புக்கிட்ட இங்கே கம்பெனிக்காகவும் அன்பு பிஸ்னஸை பற்றியும் நான் பேச போகிறதும் இல்லை, உதவி செய்ய போகிறதும் இல்லை. என்னைக்கு அன்பு என்னையும் புரிஞ்சுக்காம என் அம்மாவையும் புரிஞ்சுக்காம தன்னுடைய பாட்டி தான் முக்கியம்னு சப்போர்ட் பண்ணி பேசினாரோ அன்னையிலேருந்து அன்புவை பற்றி நினைக்க போகிறதும் இல்லை, அன்புக்காக சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை. நானே நல்லபடியாக என் வாழ்க்கையில் முன்னேறணும், சம்பாதிக்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதனால் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு அன்பு பார்த்துப்பாரு. நமக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். அதனால தான்மா இருக்கிற வேலையை பார்க்கணும், நமக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிட்ருக்கு, இருக்கிற வேலையை பார்க்காம எதுக்கு அவங்கள பற்றி யோசிக்கணும்னு சொல்லும்போது, என்ன கண்மணி நீயும் இப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, இங்கே அன்பு மாப்பிள்ளைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அன்பு ரொம்ப பாவம், எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் தான் சொன்னேன்ல, இப்போ புதுசாக இடியாப்பா கடை வேற ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கண்மணி வீட்டுக்கு வந்தவங்க கண்மணி நீ தான் இப்போ பிரியாணி கடை ஆரம்பிச்சிட்ட, பிரியாணி வேறு ரொம்ப ருசியாக இருக்குன்னு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ பிரியாணி ஆர்டர்லாம் எடுத்து செய்யணும், எங்களுக்கு சரியாக பிரியாணியெல்லாம் அனுப்பிடுவேல்ல அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா நமக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்கள், நம்மளை நம்பி ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடு ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, நீங்கள் நமக்கு இருக்கிற வேலையை பார்க்காம அன்பு கம்பெனியில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அன்புவை பற்றி யோசிக்கிறீங்க, ஆனால் அவங்க யாரும் நம்மளை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா கண்டிப்பாக இந்த பிரியாணி ஆர்டரை நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம், எங்களை நம்பி வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் நினச்சதை விட இந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் சரியான நேரத்தில் பிரியாணியெல்லாம் அனுப்பிடுவோம், கவலைப்படாதீங்கக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கண்மணி. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கண்மணிக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடு ஆர்டர் கொடுத்ததுனால நிறைய பணம் கொடுக்குறாங்க. கண்மணி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நல்லபடியாக நம்ம முன்னேறணுமா, நம்மக்கிட்ட பணமே இல்லைன்றதுக்காக அன்பு வீட்டில் எல்லாரும் நம்மளை எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பாங்க, அன்பு நமக்கு அப்போ சப்போர்ட் பண்ணலையே, அதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அதனால் நம்ம நம்ம வேலையை தான்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தேன்மொழிக்கிட்ட சொல்கிறாங்க. தேன்மொழி பாத்தியா, நீ பிரியாணி ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுகிறாங்க, இப்போ பிரியாணி ஆர்டர் வேறு வந்திருக்கு, நீ உன்னுடைய திறமையால் கண்டிப்பாக முன்னேறுவ பாரு அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி ஒன்னால் தானே இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது, நான் தனியாக இந்த வேலையை செஞ்சுருந்தா என்னால் செஞ்சுருக்க முடியாது, ஏன் பிரியாணி கடை என்னால் ஆரம்பிச்சிருக்க முடியுமா, முடியவே முடியாது, இப்படி நீ மட்டும் முன்னேறினா போதாதுன்னு
நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தான். எனக்கு உதவி செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நீ எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற. நான் முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படுறல்ல. நீ தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு. சொல்லப்போனால் நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. இங்க அன்பு ரொம்ப கோவமா இருக்காரு. இத பார்த்துட்டு சிவகாமி வந்து பேசுறாங்க. "என்ன அன்பு? என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா எதுக்கும்மா வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு என்ன தெரியும்? உங்க பாட்டி தானே வெண்ணிலா இந்த வீட்ல தான் இருக்கணும்னு பேசியிருக்காங்க. வெண்ணிலா கண்டிப்பா திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால தான் உங்க பாட்டிக்கு உதவி செய்றேன்னு பேசினதால, உங்க பாட்டி வெண்ணிலா இங்க தான் இருக்கணும்னு வந்து பேசிட்டாங்க. உங்க பாட்டி இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேச்ச கேட்கவா போறாங்க? வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கும் பிடிக்கல. அதனால வெண்ணிலா கிட்ட நான் பேசவும் இல்ல. ஆனா வெண்ணிலா இந்த வீட்ல இருந்தா தான் நம்ம பிசினஸ்க்கு வெண்ணிலா நெறைய உதவி செய்வா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு உங்க பாட்டியும் இப்படி எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடிவ சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியும் அன்பு? அப்படின்னு அன்போட அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் வந்து ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். என் பிஸ்னஸில் எப்படி இப்படிலாம் பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உண்மையை கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இந்த க்ளவுட் கிச்சனை நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது வெண்ணிலாவால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு பாட்டி இப்படி பேசுகிறத கேட்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு நிறைய திறமை இருக்குன்னு எவ்வளவோ பாட்டி என்னை பாராட்டி பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ வெண்ணிலா முன்னாடி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். அதுக்கு காரணம் பாட்டி தான். பாட்டி மட்டும் வெண்ணிலாவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே நான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணன்ற உண்மையை தெரிஞ்சுப்பேன். ஆனால் வெண்ணிலா இந்த வீட்டில் இருந்தால் நிம்மதியாக என் வேலையை என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையா இரு அன்பு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அங்கே கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அவங்க எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டப்ப பதில் பேச முடியாமல் இருந்தேன். ஆனால் பாட்டி எதையும் கண்டுக்காம அமைதியாக இருந்துட்டு இப்போ வெண்ணிலா முன்னாடி இப்படி என்னை ஏளனமாக பேசினா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தது கண்மணி மட்டும்தான். இப்போ கண்மணியும் இல்லை. எனக்காக சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி இப்படி பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ கண்மணி நம்ம வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யலாம், எப்படி உண்மையை கண்டுபிடிக்கலான்னு கண்மணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பா. இப்போதாம்மா கண்மணியோட அருமை பெருமை என்னன்னு எனக்கே தெரியுது. என்னதான் கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, பாட்டியை எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு கண்மணி மேலே ரொம்ப கோவப்பட்டாலும் இப்போ தான் கண்மணியோட அருமை பெருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேசாமல் கண்மணியை நானே இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கணும். நானே கண்மணியை கூப்பிட்டு வந்திருக்கணும். நான் தாம்மா உங்கள் பேச்சை கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி யோசிக்கிறதும் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அன்பு. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இப்போ நீ கண்மணியை புரிஞ்சுக்கிட்டல்ல, இனி கண்டிப்பாக கண்மணி தேடி வந்து உனக்கு உதவி செய்வா. ஆனால் நீ வெண்ணிலா பேச்சையும் கேட்க வேண்டாம், உங்கள் பாட்டி பேச்சையும் கேட்கவே வேண்டாம். நீ பொறுமையாக யோசித்து உண்மையை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்பணும். அப்போ தான் உங்கள் பாட்டி நம்ம பேசுகிறத புரிஞ்சுப்பாங்க. வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சீக்கிரமாக என்னுடைய மருமக கண்மணியை நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டல, அதே மாதிரி கண்மணியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். அப்போ தான் நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வீட்டில் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா ஏன் மருமக கண்மணி இந்த வீட்டில் இருக்கணும். புரியுதா அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து கண்டிப்பாக கண்மணியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. அன்பு ரொம்ப சந்தோஷமாக கண்மணியை புரிஞ்சுக்கிட்டு கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாட்டி அன்போட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் வராமல் இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ அன்பு பொறுப்பே இல்லாமல் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாததுனால இப்போ பார்த்தியா என்னுடைய வேலையை செய்ய முடியல, நம்ம கம்பெனி பக்கமே போக முடியாத ஒரு நிலமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இதுக்கு தாம்மா நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பு நம்பி நீங்கள் எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்கன்னு. நான் சொன்னதை நீங்கள் கேட்கவே இல்லை. அன்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிங்க. இப்போ அன்பு பொறுப்பே இல்லாமல் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை. அதனால் நம்ம கம்பெனியை நடத்த முடியாத ஒரு நிலமையில இருக்கோம். இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தேவையாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக, பாட்டி நான் சொன்ன மாதிரியே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். சீக்கிரமாக நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பள பணம் கொடுத்துடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பயும் போல் நீங்கள் கம்பெனிக்கு ஓனராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா வெண்ணிலா
நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சொல்லும்போது, சீக்கிரமா இந்த பணம் கிடைச்சிரும். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும். வெண்ணிலா வந்தா தான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் வெண்ணிலா வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான் வெண்ணிலா நம்ம வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு முடிவெடுத்தேன். பாத்தியா, நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உதவி செய்ய யாருமே இல்லைன்னு யோசிச்சேன். வெண்ணிலா நமக்குன்னு உதவி செய்ய வந்திருக்கிறது மட்டும் இல்லாம, எவ்வளோ ஆறுதலா பேசிட்டு இருக்கா. நம்ம கம்பெனிய மறுபடியும் நம்ம நடத்தணும்னா, கண்டிப்பா வெண்ணிலா உதவி செஞ்சா மட்டும் தான் முடியும். எனக்கு தெரியும் வெண்ணிலா தான் நமக்கு நெறைய உதவி செய்ய போறா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வெண்ணிலாவ ரொம்ப பெருமையா பேசுறாங்க பாட்டி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அன்புக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அன்பு அங்கேருந்து கிளம்புறாரு. அன்பு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு. எப்படியாவது பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணணும். வெண்ணிலா உதவி செய்கிறேன்னு சொல்லி நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆனால் நம்ம பிஸ்னஸை நம்ம தானே பார்த்துக்கணும். என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு பாட்டியும் அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணணும். நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் சரியாக வந்து சம்பள பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அன்பு வந்து கிளம்பி போகிறாரு. அங்கே கண்மணியோட ஃப்ரெண்டு தேன்மொழியும் பிரியாணி ஆர்டர் எடுத்திருந்ததுனால, அவங்க வீட்டுக்கு தான் வந்து சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்திருந்ததுனால பிரியாணி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியாமல் அன்பு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்ன அன்பு அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட நிறைய பேசணும். உனக்கு தான் தெரியும்ல, என் கம்பெனியில் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அன்பு என் வீட்டுக்கு வந்திருக்கு. என் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது. முதல்ல நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைன்றத தெளிவாக என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே அன்பு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பிரியாணி பரிமாறுறது கண்மணி தான். கண்மணியும் அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியும் எல்லாருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் பிரியாணியெல்லாம் பரிமாறுறாங்க. அங்கே அன்பு கவனிக்கும்போது, அப்போ கண்மணி தான் இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்கிறாங்களா என்ன? பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் வேற இங்கே கண்மணி வந்து இப்படி பிரியாணி ஆர்டர் வேறு எடுத்து செய்கிறாங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு அன்பு. இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் கண்மணி தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறா. ஆனால் நான் தான் கண்மணியை புரிஞ்சிக்காம கண்மணிக்கு க்ளவுட் கிச்சன் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சேன். இப்போ கண்மணி கண்டிப்பாக வந்து புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே கண்மணி அன்பு இருக்கிறத கவனிக்காமல் எப்பயும் போல் பிரியாணி வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அன்பு யோசிக்கிறாரு, பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது. நம்ம கம்பெனியில் கூட இப்படி யாரும் சமைக்கிறதே இல்லையே. இவ்வளோ ருசியாக நம்ம சமைச்சு கொடுத்துருந்தா நம்ம கம்பெனிக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை சாப்பிடும்போது அன்பு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்கணுன்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தானே தெரியுது, இவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டரை கண்மணி எடுத்து இவ்வளோ நல்லபடியாக செஞ்சுருக்கா. இங்கே வந்த எல்லாரும் கண்மணியவும் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாரு அன்பு. அங்கே வந்த எல்லாரும் கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் இன்னைக்கு கொண்டு வந்த பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரியாணியை நான் செய்யலை, என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கண்மணிக்கு மட்டும் இல்லாமல் தேன்மொழிக்கு நல்ல பேர் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம கண்மணிக்கிட்ட பேசணும், கண்மணிக்கு வாழ்த்து சொல்லணும். கண்மணி இவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாள் கண்மணியை புரிஞ்சுக்காம நான் தானே வந்து எப்போ பார்த்தாலும் கண்மணிக்கிட்ட கோவப்பட்டேன், பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் பாட்டி இப்போ பிரச்சனைன உடனே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் இங்கே கண்மணியை பாராட்டுறாங்க. நான் மட்டும் பாராட்டாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்புக்கிட்ட பேசவே வேண்டான்னு நினச்சிட்டு அமைதியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அன்பு அங்கே பிரியாணியை சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. கண்மணி, நீ என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உனக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணதில்லை, உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை. பாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ பாட்டி என்னை புரிஞ்சிக்காம எல்லார் முன்னாடியும் என்னை ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அன்பு, நீங்கள்
இருக்கிற பிரச்சனையை சமாளிக்காமல் ஏன் வந்து உண்மையை கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, நீ மட்டும் இப்போ எங்கள் வீட்டில் இருந்திருந்தனா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்ப. நான் இப்போ தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாரு அன்பு. உடனே கண்மணி சொல்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன். எனக்கு என்னவோ வெண்ணிலா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறதால தான் இந்த உண்மையை சொல்கிறேன். இல்லைனா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கண்மணின்னு கேட்கும்போது, ஆமாம், வெண்ணிலா வேணும்னே திட்டம் போட்டு உங்கள் கம்பெனியில் இப்படி ஒரு பிரச்சனை வரணும்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் வேணும்னா உண்மையை கண்டுபிடிங்க. அப்போ தான் வெண்ணிலாவால் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சால் வெண்ணிலாவுக்கு பாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கண்மணி தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் அன்பு தெளிவாக உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் இப்படி திட்டம் போட்டு நம்ம பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சிக்காம என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் கண்மணி பேசினதுக்கு அப்புறமா தான் இப்போ தெளிவாக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி நீ சொன்னதுக்கப்புறமா எனக்கு உண்மை புரியுது, ரொம்ப நன்றி கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தேன். இவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை நீ தான் அந்த சார்கிட்ட பேசி வாங்கிட்டேன்னு பாட்டி பேச்சை கேட்டு நானும் ரொம்பவே கோபமாக இருந்தேன். ஆனால் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னும் நீ கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அன்பு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்மணி யோசிக்கிறாங்க, என்ன அன்பு வாழ்த்து சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பேன்னு இவ்வளோ நம்பிக்கையாக பேசிட்டு போகிறாரு. நான் ஒன்றும் அன்புக்கு அவ்வளோ பெரிய உதவி செய்யலையே. ஆனால் நான் இப்படி சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து செய்வேன்னு அன்பு நினைக்கலல்ல. எனக்கு இப்படி பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடச்சிருக்கிறத பார்த்துட்டு அன்பு இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சந்தோஷமாக நினைக்கிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, பரவாயில்லையே அன்பு இவ்வளோ சீக்கிரமாக உன்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ நீ சீக்கிரமாக உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போக போகிற, அப்படி தானே கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி வந்து அன்பு என்னை புரிஞ்சுக்கணும், தேடி வந்து என்னை தன்னுடைய வீட்டுக்கு வந்து அன்பு கூப்பிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காகவும் என் பிஸ்னஸை என்றைக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். கண்டிப்பாக அன்பு சொன்ன மாதிரி கண்மணி க்ளவுட் கிச்சன் நான் ஆரம்பிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தேன்மொழி, எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாருக்கும் பிரியாணியெல்லாம் பரிமாறிட்டுருக்காங்க கண்மணி. ஆனால் கண்மணி அன்பு பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பு வீட்டுக்கு வந்த உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி எப்படியாவது இங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பள பணத்தை நானே கொடுத்துருவேன். இங்கே வெண்ணிலா நமக்கு உதவி செய்யவே வேண்டாம், முதல்ல வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு. என்ன அன்பு புரிஞ்சுக்காம பேசுகிற? வெண்ணிலா தேடி வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கா. இங்கே வெண்ணிலாவால் மட்டும்தான் மறுபடியும் நம்ம கம்பெனியை ஆரம்பிக்க முடியும். வெண்ணிலா உதவி செய்கிறத ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? இத்தனை நாள் உன்னை நம்பி இப்போ பாரு, நம்ம கம்பெனியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ பிரச்சனையை சமாளிக்க முடியாமல், வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் நீயே கஷ்டப்படுற. இதில் எப்படி இவ்வளோ பணத்தை உன்னால் ஏற்பாடு பண்ண முடியும்? உன்னை நம்பவே முடியாது அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ என்ன நம்ப மாட்டீங்க, இந்த வெண்ணிலாவை நம்புவீங்க அப்படி தானே? வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நான் சொன்னால் இனியாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க அன்பு அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலா எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அன்பு எப்போ பார்த்தாலும் கோபமாக பேசிகிட்டே இருக்கீங்க, பொறுமையாக இருங்க அன்பு, அப்போ தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் வெண்ணிலா எங்கள் பிஸ்னஸில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற, அதுக்கப்புறம் இப்படி எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசி எல்லாரையும் ஏமாத்துறல அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு பேசுகிறீங்க? என்னால் தான் உங்கள் கம்பெனியில் பிரச்சனை வந்ததா? என்ன அன்பு பேசுகிறீங்க? கண்மணியால் தான் பிரச்சனை வந்ததுன்னு என்னால் உண்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் நான் கண்மணியை பற்றி பேசவே இல்லையே. கண்மணியை நீங்கள் ரொம்ப நம்புறீங்க, அதான் இப்போ பிஸ்னஸை சரியாக செய்யாமல் இந்த நிலமையில் இப்போ பிஸ்னஸும் இல்லாமல் நிற்கிறீங்க. இதில் நீங்கள் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்ன புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசுகிறீங்களா? இதெல்லாம் சரியில்லை அன்பு அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி என்னுடைய மனைவி, கண்மணியை பற்றி நீ எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா கண்மணி இப்போ இந்த வீட்டில் இல்லை. கண்மணியை பற்றி உனக்கு என்ன தெரியும்?
கண்மணி மட்டும் இப்போ இந்த வீட்டில் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிச்சு பிரச்சனைக்கு யார் காரணன்ற உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வெண்ணிலா வந்து நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெளிவாக எப்போ இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லும்போது என்ன பேசுகிறீங்க, கண்மணியால் தான் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மறுபடியும் கண்மணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்காகவும் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அன்பு. நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. நான் தான் பாட்டிக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்கேன், ஆனால் கண்மணி எந்த உதவியும் செய்யலை. எனக்கு என்னவோ கண்மணி திட்டம் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி பிரச்சனை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்மணியை வந்து இப்படி பாராட்டி பேசுகிறீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, என்னை வந்து எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போதும், இதுக்கு மேலே நீ பேசுன அவ்வளவுதான். என் கம்பெனியில் இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தான். எங்களுக்கு தெரியாமல் கம்பெனிக்கு வந்திருக்க, நாங்கள் சாப்பாடெல்லாம் அனுப்பும்போது நீ தான் அங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க உடனே தெளிவாக நடந்த உண்மையை அன்பு எல்லார்கிட்டேயும் பேசி புரிய வைக்கிறாங்க. கண்மணியை பார்த்தேன், கண்மணி தான் தெளிவாக இந்த உண்மையை எனக்கு புரிய வச்சாங்க. அப்போ தான் எனக்கு வந்து உண்மை புரிய வந்தது, வெண்ணிலா தான் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து கேள்வி கேட்டேன், வெண்ணிலா வேற வழியே இல்லாமல் உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன வெண்ணிலா, இப்படிலாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சரியாக செஞ்சுருக்க போல, எங்களை தலகுனியை வைக்கிறதுக்காக இப்படி திட்டம் போட்டு ஏமாத்திருக்க, ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படிலாம் பொய் சொல்கிறியே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்கும்போது என்ன, இந்த கண்மணி இந்த வீட்டில் இல்லை, ஆனால் நான் தான் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சேன்னு உண்மையை கண்டுபிடிச்சி இங்கே தெளிவாக வந்து அன்புக்கிட்ட வேற சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும்போது இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு வேற பேசுகிறல்ல, இனி இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது, இப்போவே நான் போலீஸை வர வைக்கிறேன்னு சொல்லும்போது அன்பு வேண்டாம் அன்பு, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை, நீங்கள் கண்மணியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் கண்மணியை நம்பக்கூடாது, கண்மணி என் மனைவி, எனக்காக உதவி செய்யணும்னு நினச்சி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ என்ன செஞ்ச, என் கம்பெனியில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுருக்க, உன்னை எப்படி நம்ப முடியும், இனி உன்னை யாரும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வெளுத்து வாங்குறாரு அன்பு. இனி கண்மணியை பற்றி தேவையில்லாமல் பேசினேன் அவ்வளவுதான், கண்மணி என் மனைவி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, இப்போவே நீ செஞ்ச வேலைக்கு சரியான பதில் நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொன்னதுக்கப்புறமா உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வெண்ணிலாவை வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லார் முன்னாடியும் கண்மணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அன்பு. இதெல்லாம் பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காளா அப்படின்னு பாட்டி பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. எப்படியோ வெண்ணிலா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அன்பு உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என் மருமக கண்மணிக்கு அன்பு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்போட அம்மா. சீக்கிரமாகவே என் மனைவி கண்மணியை இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அன்பு தன்னுடைய முடிவை சொல்கிறாரு. கண்மணி இந்த வீட்டுக்கு வந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கண்மணி செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன்பு.